தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு தனக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என கூப்பன் வழங்கியதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் விஜயபாஸ்கர் அந்த வழக்கில் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விரைக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் 1,05,771 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் முருகேசனை விட 62,073 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியுற்ற கே செல்லப்பாண்டியன் சார்பில் சில உயர்நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் வெற்றியை பெற்றதை எதிர்த்து தேர்தல் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. அவர் தாக்கல் செய்த அந்த தேர்தல் வழக்கு மனுவில் தேர்தலில் வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு தனக்கு ஆதரவாக வாக்களிப்பதாக கூறி 10,000 ரூபாய் மற்றும் 2,000 ரூபாய்க்கான கூப்பன்களை விநியோகித்தார் என்று அந்த மனுவில் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். மேலும் வாக்காளர்களுக்கு பெற்று வாங்க கூப்பன்களை விநியோகித்து தேர்தல் முறைகேட்டில் விஜயபாஸ்கர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றதை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் வழக்கை விசாரணைக்காக ஏற்றுக்கொண்டு இந்த கூப்பன்களை வழங்கி முறைகேட்டில் ஈடுபட்டதை மனுதாரர் சுட்டிக்காட்டியதை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிப்பதற்காக விஜயபாஸ்கர் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை 3 வாரங்களுக்கு நீதிபதி என் செந்தில்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.